ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 3.4 வந்து ஒரு சம் சூஸ் பண்ணியிருக்கேன். சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கொஷின் என்ன பாருங்க, 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ் ஆஃப் 30 + x = √3 cos x - sin x by 2 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு டிரைவ் பண்ண போறீங்க. ஸோ நமக்கு காஸ் ஆஃப் 30 + x எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் a + b ஃபார்மெட்டில் இருக்குது. காஸ் ஆஃப் a + b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா காஸ் ஆஃப் a + b ஃபார்முலா அப்ளை பண்ணணும். காஸ் ஆஃப் a + b ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காஸ்னா பேட்டர்ன் உங்களுக்கு மாறாது, சிம்பிள் மாறும். இப்போ பேட்டர்ன் மீன்ஸ் காஸ் a காஸ் b மைனஸ் சிம்பிள் மாறும் மைனஸ் sin a sin b. ஸோ இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ஏக்கு பதில் 30 இருக்குது, பிக்கு பதில் x இருக்குது. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் a காஸ் 30 டிகிரி, காஸ் b காஸ் x மைனஸ் sin a sin 30 டிகிரி, sin b sin x. தென் இப்போ காஸ் 30 டிகிரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா √3/2, sin 30 டிகிரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/2. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 0, குவார்ட்டர், ஹாஃப், 3/4, 1. இது எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. 0க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 0, 1/4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/2, √1/2க்கு எடுத்தீங்கன்னா 1/√2, √3/4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3/2, √1க்கு எடுத்தீங்கன்னா 1. அப்போ இதுதான் உங்கள் சைனோட வேல்யூ. இது அப்படியே ஆப்போசிட் ஆகிங்கன்னா அதுதான் உங்கள் காஸோட வேல்யூ. இது ஷார்ட்கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ காஸ் 30 என்ன வரும் பாருங்கள். காஸ் 30ங்கிறது sin 60, ரெண்டு ஈக்குவல். காஸ் 30ங்கிறது sin 60க்கு ஈக்குவல். அப்போ √3/2 cos x மைனஸ் sin 30 என்ன வருது பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இப்போ 2 காமனாக இருக்கனால நம்ம காமனாக 2/2 இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட் ஆன்சர் வந்துருச்சு √cos x - sin x by 2. therefore hence proof first subdivision. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ் ஆஃப் π + θ = -cos θ ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதுவும் என்ன ஃபார்முலா தான் இருக்குது, காஸ் ஆஃப் a + b ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ காஸ் a காஸ் b மைனஸ் sin a sin b அப்ளை பண்ணிங்கன்னா cos π cos θ மைனஸ் sin π sin θ. இப்போ காஸ் π வேல்யூ நமக்கு தெரியணும். இப்போ 30ங்கனால நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ போட்டுட்டீங்க. காஸ் π வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. காஸில் ஆட் நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா -1, காஸில் ஈவன் நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா +1. அதே மாதிரி சைனில் sin nπ, சைன் என்ன வேணாலும் இருக்கட்டும், சைனோட nπ வேல்யூ 0. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா காஸ் π வேல்யூ -1, sin π வேல்யூ 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே உங்களுக்கு 0 ஆயிரும். -1 × cos θ - cos θ. திஸ் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருவாங்க. sin ஆஃப் π + θ = -sin θ ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இங்கே சைன் ஃபார்முலா நமக்கு தெரியணும். sin ஆஃப் a + b ஃபார்முலா. சைன்னா பேட்டர்ன் மாறும், சிம்பிள் மாறாது. அப்போ sin a cos b பேட்டர்ன் மாறி இருக்குது, சிம்பிள் மாறாது. இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ் தான், ப்ளஸ் cos a sin b. அப்போ இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா ஏக்கு பதில் π இருக்குது, பிக்கு பதில் θ இருக்குது. அப்ளை பண்ணிங்கன்னா sin π cos θ ப்ளஸ் cos π sin θ. இப்போ தான் பார்த்தோம் sin πயோட வேல்யூ என்ன 0, cos π வேல்யூ என்ன, காஸில் ஆட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா -1, cos π வேல்யூ -1. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும். -1 × sin θ - sin θ. திஸ் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.